நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, கலப்பு தீவனங்க 16 வகையான கலப்பு தீவனங்க. சைலேஜ் குடுத்துட்டு இருக்குங்க. அந்த ஜல்லிப்பட்டியிலேருந்து நம்மளுக்கு எஸ்ஏ ருச்சி ஃபீட்ஸ் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 6 கிலோ குடுக்கணுங்க. இது குடுத்தோம்னா மத்த ஐட்டமெல்லாம் எதுவும் குடுக்க தேவையில்லைங்க. எல்லா மாடுகளுக்கும் அது குடுக்கலாங்க. உங்க ப்ராடக்ட் குடுங்க, நான் சேல் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்தா நாங்க எடுத்துக்கிறோம்னு சொன்னா தாராளமா அது நம்ம பண்ணி கொடுப்போம். நம்மகிட்ட 26 மாடு இருக்கு. ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 ரூபா வரைக்கும் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வந்து மில்க் ஈல்டு வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 2 லிட்டருங்கிறது ஆவரேஜா ஆல் ஓவர் தமிழ்நாடு குடுத்துக்கலாங்க. நம்ம டெலிவரி சார்ஜ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. கிலோ வைஸா பார்த்தீங்கன்னா 32 ரூபா வருங்க. டேரக்ட்டா வாங்குனாலும் வாங்கிக்கலாங்க. பேமெண்ட் வந்து ஒரு 2 பார்ட்டி இருக்காங்க. ஒருத்தர் வந்து வீக்லி ஒன்ஸ் குடுப்பாரு. இன்னொருத்தர் மந்த்லி ஒன்ஸ். இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டுங்க. சொசைட்டில வந்து ரேட்டு முன்ன பின்ன கூடு இறங்கு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் மதிப்பு கூட்டு பண்ணா தான் அது லாபகரமா இருக்குங்க. பால் பிசினஸ பொறுத்தவரை பண்ணுனா தான் ஒரு லாபம் கிடைக்கும். யார் கான்டாக்ட் பண்ணாலும் டெலிவரி குடுத்துரலாம். 2 பேத்துக்கான ஐடியா தாங்க. ஐடியா ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னம்னா கரெக்ட்டா கொண்டு போகணுங்க. அதுல பேக்வர்ட் வரக்கூடாது. அத நம்ம போட்டு ரிசல்ட் நல்லா இருக்கிறங்காட்டி தான் தைரியமா நம்ம கஸ்டமருக்கு குடுக்கல அப்படின்னு ஒரு இது இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணாம நம்ம எதா இருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கை ப்ராடக்ட்ட சொல்ல குடுக்க முடியாது. முடியாது. நீங்க எடுத்துட்டு போங்க கண்டிப்பா ரிசல்ட் இருக்குன்னு நம்மளால தைரியம் சொல்ல முடியும். நான் 2 வருஷமா வந்து அந்த ரிசல்ட்ட நான் எடுத்திருக்கேன். மாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு மடி வீக்கம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரலைங்க. யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் டோட்டலா அவாய்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபீல்ட பொறுத்தளவுக்கு நம்ம அடுத்த ஒரு வருஷத்துலயே லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படிங்கிறது எண்ணமே இந்த மாட்டு தொழில வந்து வரக்கூடாது. சிறுசா ஆரம்பிக்கணும். முதல் வந்து அந்த தொழிலை தெரிஞ்சுக்கணும். இந்த வேலையை நம்மளால முடியும் அப்படிங்கிறது நம்ம வேலைப்பாடுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். புல் அரைக்கிறது, மாட்டுக்கு தண்ணி காட்டுறது, மேவு போடுறது சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டஃப்பா தெரிஞ்சு போக போக ஈஸியா இருக்கும். மாட்டுக்கு தண்ணி பிடிக்கிறது. வயசானவங்க எல்லாம் வந்து எடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து டெலிவரி நம்ம குடுத்துக்கலாங்க. 20 கிலோமீட்டர் இருந்தா டைரக்ட்டா சப்ளை பண்ணிருவாருங்க. அன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய கெம்பநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மாட்டு தீவனம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த தீவனம் என்ன தீவனம், அதனுடைய பேர் என்ன, இந்த தீவனம் கொடுக்கறதுனால பால் உற்பத்தி வந்து எவ்வளோ அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உள்ள வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சார் என்னோட பேர் மணிகண்டன். கடை வந்து அமைச்சிக்கிறது வந்து கரியாம்பலத்துலேருந்து காரமடை ரோட்லிங்க கெமநாயக்கம்பாளையம் ஒரு இடத்துல நம்ம கடை போட்டிருக்குங்க. நம்மளோட கடையினுடைய பேர் என்ன சார்? எம்எஸ் ஏஜென்சிஸுங்க. எம்எஸ் ஏஜென்சி. ஆமாங்க. என்ன மாதிரியான தீவனங்கள் வந்து பசுக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? சார் இது நம்ம கொடுக்குறது வந்து கலப்பு தீவனங்க. 16 வகையான கலப்பு தீவனங்க. அது ப்ளஸ் சைலேஜ் கொடுத்துட்டு இருக்குங்க. மக்காச்சோள சைலேஜ். இது நீங்கள் எங்கிருந்து நீங்கள் கொள்முதல் பண்ணிட்டு வரீங்க? சார் இது வந்து பல்லடத்துக்கு அடுத்தது வந்து ஜல்லிப்பட்டின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஜல்லிப்பட்டியிலேருந்து நம்மளுக்கு எஸ்ஏ ருச்சி ஃபீட்ஸ் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துகிட்ருக்கோங்க. நம்ம நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டரே எடுத்துருக்கீங்க? ஆமாங்க. யாராவது தேவைப்பட்டால் டைரெக்டாகவே உங்களை அணுகலாம்? கொடுக்கலாங்க, கொடுத்துலாங்க. இந்த தீவனம் வந்து என்ன மாதிரியான முறையில் கொடுக்கணுங்க? சார் ஒரு 17 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு வந்து 6 கிலோ கொடுக்கணுங்க. எப்படி கொடுக்கணும் சார்? சார் இது வந்து நார்மலாக எப்படி பருத்தி கொட்டை புண்ணாக்கு அந்த மாதிரி எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இது அப்படியே கொடுக்க வேண்டியதாங்க. இது கொடுத்தோம்னா நம்ம மற்ற ஐட்டமெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க. ஒரு பருத்தி கொட்டை புண்ணாக்கு பெல்லட்டு மற்ற இதெல்லாம் வந்து கோதுமை இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த ஒரு தீவனம் கொடுத்தாலே உங்களுக்கு பால் ஃபீல்டு வந்து அதிகமாகுது. இப்போ மாடுகள் இருக்குது சார், நிறைய இன வகைகள் இருக்குது. எல்லா இன வகைகளுக்கும் இந்த ஒரு தீவனத்தை கொடுக்கலாங்க. நாட்டு மாட்டுலேருந்து ஜெர்சி ஹெச்எஃப் எல்லா மாட்டுகளுக்கும் அது கொடுக்கலாம். சார் இப்போ பசுக்களுக்கு வந்து இந்த தீவனம் கொடுக்கறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. அது போக இந்த தீவனத்தை வந்து நம்ம எப்படி வந்து உங்ககிட்ட வாங்குறது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். சார் வாங்குறதுன்னா இப்போ நம்ம வந்து கடை இருக்கிறது வந்து கெமநாயக்கம்பாளையம் ஒரு ஊரில் இருக்குங்க. கால் பண்ணி கேட்டாங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தால் நானே டேரக்ட் டெலிவரி நானே கஸ்டமர் கொடுப்பேன். அது போக நம்ம டீலர்ஷிப்புக்கு யார் வந்து கேட்டாலும் நம்ம டீலர்ஷிப்புக்கு நம்ம கொடுத்துக்கலாங்க. டீலர்ஷிப் எங்கெங்க கேட்டால் கொடுப்பீங்க? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். டீலர்ஷிப் அதாவது தனியாக நான் ஒரு கடை எனக்கு கொடுங்க, கடை வச்சிருக்கிறவங்களும் சரி எனக்கு உங்கள் ப்ராடக்ட் கொடுங்க, நாங்கள் சேல் பண்ணி பார்க்குறோம், நல்லா இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ தாராளமாக அது நம்ம பண்ணி கொடுப்போம். ஃபார்மும் வச்சிருக்கீங்க? அது போய் ஆமாங்க, ஃபார்மும் வச்சிருக்கீங்க. எவ்வளோ மாடுகள் சொன்னீங்க சார்? சார் நம்மகிட்ட 26 மாடு. 26 மாடு. ஆமாங்க. நம்ம 26 மாடுகளுக்கு இதே தீவனங்களை தான் நீங்கள் கொடுக்குறீங்களா? ஓகே. அது ஹீல்டு எப்படி இருக்குது சார்? சார் ஈல்டு நம்ம மற்ற முதல் யூஸ் பண்ணிட்டு இருந்த தீவனத்தை விட இது யூஸ் பண்ணுறதுங்காட்டி நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்க. நான் 2 வருஷம் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அதனால தான் வந்து நான் அடுத்து வந்து ஏன் நம்ம ஒரு கடையாக போட்டு நம்ம மற்றவங்களுக்கும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து நம்ம இப்போ கடையை ஒன்று போட்டிருக்குங்க. தீவனம் கொடுக்குறனால சொசைட்டிக்கு பால் ஊற்றுறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்என்எஃப் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சார்? சார் உங்களுக்கு ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 ரூபா வரைக்கும் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அடிஷனலாக வந்து மில்க் ஈல்டு வந்து உங்களுக்கு 20% வந்து உங்களுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒவ்வொரு மாட்டுக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 2 லிட்டருங்கிறது ஆவரேஜாக உங்களுக்கு சேர்ந்துருங்க. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நீங்கள் சப்ளை பண்ணுவீங்களா சார்? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் நீங்கள் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கீங்களா? சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவங்க டேரெக்டாக வந்து அவங்க கம்பெனிலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கேட்டோம்னா நம்ம கம்பெனியில் சொல்லி நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துக்கலாங்க. இப்போ டெலிவரி சார்ஜ் நீங்கள் அதுக்கு வாங்குவீங்களா சார், இல்லை எப்படி சார்? சார் இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம டெலிவரி சார்ஜ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. இப்படியே தான் நம்ம ஃப்ரீ டெலிவரியாக தான் கொடுத்துட்ருக்குங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொடுக்குறோம், இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு அந்த டிரான்ஸ்போர்ட் என்னென்னா அதுக்கு நம்ம ஆட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. என்ன ரேட் வருதுங்க சார்?
கிலோ வைஸாக பார்த்தீங்கன்னா 32 ரூபா வருங்க. 50 கிலோ மட்டும் 1600 வருதுங்க. 1600. 600ங்க. நம்ம டைரக்டா வாங்குறதுனால வந்து வாங்கிக்கலாம் இல்லைங்களா சார்? டேரெக்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க. பால் வந்து நீங்க பால்காரங்களுக்கு தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அப்போ அந்த பால்காரங்களுக்கு வந்து நீங்க டைரக்டா வந்து இங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமாங்க. ஸோ இது எப்படி சார் பேமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க? சார் பேமெண்ட் வந்து நம்மகிட்ட ஒரு 2 பார்ட்டி இருக்காங்க. ஆ. ஒருத்தர் வந்து வீக்லி ஒன்ஸ் குடுப்பாரு. இன்னொருத்தர் வந்து மந்த்லி ஒன்ஸ். வீக்லி பேமெண்ட்டும் வாங்கிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வாங்கிக்கலாங்க. கரெக்டாக கொடுத்துட்றாங்க. குடுத்துருவாங்க. நம்ம சொசைட்டி ஊத்துறதை விட இது கொஞ்சம் நமக்கு லாபகரமா இருக்கு இல்லைங்க? கண்டிப்பாங்க. இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டுங்க நம்மளுக்கு. சொசைட்டில வந்து ம். ரேட்டு முன்ன பின்ன கூடு, இறங்கு ம். அது இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸட் ரேட்டுங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல வந்து தயார் பண்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கீங்களா? இருக்குங்க சார். அது கண்டிப்பா அது மதிப்பு கூட்டணும். பாலை வந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் மதிப்பு கூட்டு பண்ணா தான் அதில ஒரு லாபகரமா இருக்குங்க. இந்த பால் பிசினஸ பொறுத்தளவுக்கு அது பண்ணுனா தான் ஒரு நல்லா ஒரு லாபம் கிடைக்கும். ஃபியூச்சர்ல ஐடியா இருக்குங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல பண்றதானுங்க. சார் நம்மளுடைய கடை வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க? கெமனாக்கி மில்க்ல. சார் கண்ணூர் டு கோயம்புத்தூர் ரோட்ல கரியாம்பாளையங்க. கரியாம்பாளையத்துலேருந்து காரமடை ரோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தா கெமநாயக்கம்பாளையம்னு ஒரு ஊர்ல இருக்குங்க. எவ்வளோ பரப்பளவு இருக்கும் சார் கடை? சார் அது வந்து ஒரு 11க்கு 24ன்ட்டு ஒரு இங்கே எல்லா முட்டைகளும் நீங்க ஆமாங்க. வச்சிருக்கீங்க. அது போக நீங்க ஃபார்ம்லயே நீங்க வந்து வச்சிருக்கீங்க. வீட்லயே அது நீங்க போக நம்ம ஃபார்ம்லேயும் இருக்குங்க. ஓ, இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க இங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஆ. அங்க அந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க அங்க வந்து எடுத்துக்கலாங்க. மேடம் வணக்கம். வணக்கங்க. நீங்க தான் வந்து கடையை பராமரிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சார் சொன்னாருங்க. ஸோ இப்போ கடையை வந்து நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கடை 9:30க்கு ஓப்பன் பண்ணிருவோங்க. ஆ. 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 8:30 மணி வரைக்கும் இருப்போங்க. ஆ. யார் கான்டாக்ட் பண்ணாலும் ஆ. டெலிவரி குடுத்துர்லாங்க. ஆ. நேரடியா கடைக்கு வர்றவங்களுக்கும் நான் சப்ளை பண்ணிடுறேங்க. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற சாருக்கு தான் ஐடியா வந்துச்சுங்களா? இல்லை உங்களுக்கு வந்துச்சுங்களா மேடம்? 2 பேத்துக்கான ஐடியா தாங்க. இந்த பிசினஸ் புதுசா ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா என்ன முறைகளை ஃபாலோ பண்ணுங்க? பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னம்னா, அது கரெக்ட்டா கொண்டு போகணுங்க. அதில பேக்வேர்ட் வரக்கூடாது. கரெக்ட்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த ஸ்டெப்ல கரெக்ட்டா இருக்கணுங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி அந்த ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால இது உங்களுக்கு ஈஸியா ஆமாங்க, இருக்கு. ஆமாங்க. ஆ. ஃபார்ம் ஃபார்ம்ல வந்து நம்ம வந்து அத நம்ம போட்டு ரிசல்ட் நல்லா இருக்கிறங்காட்டி தான் ரிசல்ட் நல்லா நம்ம இருக்குது. வந்து தைரியமா ஆ. நம்ம கஸ்டமருக்கு குடுக்கல அப்படின்னு ஒரு இது இருக்குங்க. ஆ. நம்ம யூஸ் பண்ணாம நம்ம வந்து எதா இருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கை ப்ராடக்ட்ட சொல்ல குடுக்க முடியாது. முடியாதுங்க. ம். இது நம்மளுக்கு 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. சரி. ரிசல்ட் நல்லா இருக்குது. ஆ. நம்ம யூஸ் பண்ணங்காட்டி நம்ம தைரியமா நீங்க எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா ரிசல்ட் இருக்குன்னு நம்மளால தைரியம் சொல்ல முடியும். ஓ. அந்த ஐடியா கண்டிப்பா கேரண்டி வந்து கொடுக்க குடுக்க முடியும். முடியும். ஓகே. ஏன்னா உங்களுடைய மாடுகளுக்கு கொடுத்து அதுல நீங்க அதுல ஆமாங்க. ஒரு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் பார்த்துட்டீங்க. அது 2 வருஷமா 2 வருஷமா போட்டு அதில 10 நல்ல நாள் ஒரு இது இருக்குது. ரிசல்ட் பார்த்தா 1 மாசத்துல ரிசல்ட் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்ட்டு குடுத்ததுல விடங்க, ம். நான் 2 வருஷமா வந்து அந்த ஆ. ரிசல்ட்ட நான் எடுத்திருக்கேன். ஆ. எந்த மாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு மடி வீக்கமோ, ஆ. ஒரு மத்த எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரலைங்க. ஆ. அதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா, ம். ஒரு வயிறு சம்மந்தமான டாக்டர்ஸ் பிரச்சனை இங்கேயே வந்துட்டே இருந்துட்டே இருக்கும். இருப்பாங்க. ஆ. எல்லா மாட்டுக்கும் மடி வீக்கம் வருங்க, ஆ. ஒவ்வொன்னா காய்ச்சல் வரும். இந்த மாரி பிரச்சனைகள் நெறைய இருந்துச்சுங்க. ம். இப்ப இது யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி வந்து அந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து டோட்டலா அவாய்ட் அவாய்ட் ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சு. சரி இப்போ புதுசா வந்து ஒரு 2 மாடுகள் வச்சு ஆரம்பிக்கிறவங்க சில பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியா நான் வந்து மேல வரணும்னு சொல்லி 20 மாடுகள் 30 மாடுகள் உடனே செலவு பண்ணுவாங்க. ஒரு 20 லட்சத்தை வந்து இந்த இதுல பிசினஸ்ல போட்டு நம்ம இரட்டிப்பா எடுத்துடலான்ட்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு டிப்ஸ் என்ன சார்? சரி எப்பவுமே வந்து இந்த ஃபீல்ட பொறுத்தளவுக்கு நம்ம மாடுகள் இன்னைக்கு ஒரு 20 மாடு வாங்கினா அடுத்த 1 வருஷத்துலயே நம்ம வந்து லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படிங்கிறது எண்ணமே இந்த மாட்டு தொழிலில் வந்து வரக்கூடாதுங்க. ம். சின்ன சிறுசா ஆரம்பிக்கணுங்க. முதல் வந்து அந்த தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம எல்லா வேலையும் நம்மனால பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். ம். அதுக்கு பின்னாடி தான் வந்து மாடு அந்த 20 மாடு வாங்குறது 30 மாடு வாங்குறது அதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த ஒரு ஐடியாஸ் வந்துச்சுன்னா இந்த வேலைப்பாடுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓ. முதல்ல. தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கணுங்க. இல்லாட்டி நான் நஷ்டமுடைய நிறைய வாய்ப்புகள். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. நீங்க எப்படி சார் இப்போ ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல்லா இருக்கனால தான் இந்த ஒரு பிசினஸ் நீங்க கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாங்க. பண்ண முடியுது. கண்டிப்பாங்க. இல்ல தன்னந்தனியெல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா? முடியாதுங்க. ஓகே. இப்போ எப்படி சார் ஃபேமிலில எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையா இருக்காங்களா? கண்டிப்பாங்க. அம்மாவும் உங்களுக்கு அம்மா உறுதுணையா இருக்காங்க. அம்மா, ஆ. ஒய்ஃபுங்க, ஆ. குழந்தைங்க ஆ. இவங்களும் எங்க கூட சேர்ந்து இவங்களும் தண்ணி காட்டுறது, ஆ. சாணி வலிக்கிறது எல்லா வேலையுமே இவங்களும் பண்ணுவாங்க. குழந்தைங்களும் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. ஆமாங்க. உன் பேருமா? லக்ஷிதா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6th. நீங்க என்னென்ன வேலை செய்வீங்க? என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்ணுவேன். ஆ. புல் அரைக்கிறது, ஆ. மாட்டுக்கு ஆ. தண்ணி காட்டுறது, ஆ. மேவு போடுறது இதெல்லாம். எல்லாமே பண்ணுவீங்க. இப்போ இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் மொபைலும் கையுமா சுத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்து பாரம்பரியமா அப்பா அம்மாவுக்கு வந்து உதவி பண்றீங்க. இது எப்படி இருக்கு? உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோன்ல யூஸ் பண்ணணும், விளையாடணும்னு தோன்றது இல்லையா? சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆ. ஃப்ரீயா இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன். ஆ. நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டஃப்பா தெரிஞ்சது. போக போக ஈஸியா இருக்கு. ஓகே, ஓகே. சின்ன வயசுலயே நீங்க இந்த ஒரு ஆர்வத்துல இருக்கீங்க. நல்ல விஷயமா. தங்கம் நீங்க என்ன படிக்கிறீங்க? செகண்ட். நீங்களும் உதவி பண்ணுவீங்களா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும்? என்ன வேலை செய்வீங்க?
மாட்டுக்கு தண்ணி பிடிக்கிறது. அவ்வளோதானா? சரிங்க மேடம். இப்போ நீங்கள் அந்த கடையில் வந்து டைரெக்டாக வந்தாலும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாங்க. டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாங்க. கால் பண்ணாலும் டெலிவரி இப்போ வயசானவங்கலாம் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து டெலிவரி நம்ம கொடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குங்க. டெலிவரினா கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணுவீங்களா எப்படிங்க மேடம்? சார் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இருந்தால் இவரே டேரெக்டாக சப்ளை பண்ணிடுவாருங்க. ஃப்ரீ டெலிவரி தான். ஆமாங்க. அப்போ கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா வண்டி வச்சு தான் நம்ம கொடுக்குற மாதிரி. அதுக்கு வந்து ஆமாங்க. delivery டிரான்ஸ்போர்ட்டுக்கு charge சார்ஜ் வந்து இருக்குங்க. ஆமாங்க. மேம் நம்மளுடைய கடையினுடைய கான்டாக்ட் நம்பர் 9790 ஆ. 455 385. இன்னொரு நம்பர் 9790 555 822. நிறைய தகவல் பயந்துட்டீங்க. நன்றி. நன்றிங்க. அதாவது மாட்டு தீவனங்கள் வந்து எந்த மாதிரியான தீவனங்கள் கொடுத்தா நம்ம பசுக்களுக்கு வந்து பால் உற்பத்தி அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம தேடி தேடி நம்ம சேனலில் வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து சூப்பராக நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அதோட மாட்டுப்பண்ணைகளை வந்து குழந்தைகளும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. எதிர்வரும் நாட்களில் குழந்தைகள் ஃபோனை தவிர்த்துட்டு இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில்களும் செஞ்சால் கண்டிப்பாக நாடும் முன்னேறும், எதிர் தலைமுறையும் முன்னேறும். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.